நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சில தினங்களுக்கு முன் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். மக்களுக்கான சில கருத்துக்களை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் இப்போ வைரலாக ரொம்ப பேசப்பட்டு இருக்கிறது. நிறைய பாயிண்ட் சொல்லலாம், இல்லை 1 2 3 மட்டும் நான் எடுத்து பேசுகிறேன். ரசாயன உரத்தை தவிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது மிக 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 வரவேற்கத்தக்க ஒரு கருத்தாக தாங்க நான் பார்க்கின்றேன். ஏன்னா இப்போ பிறக்கிற குழந்தைக்கு கேன்சர் வருது. இப்போ பிறந்து ஒரு 3 மாதமே ஆன ஒரு குழந்தை டயபெட்டிஸில் பாதிக்கப்படுது. இதெல்லாம் எதனால் பாதிக்கப்படுது? ஒழுங்கான சவரட்சணை இல்லாத காய்கறிகளும் உணவுப் பொருட்களும் உற்பத்தி ஆகி மார்க்கெட்டுக்கு வர்றதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. இது ஏன் இப்படி ஆகுது? ஒழுங்கான உரம் போடுறது கிடையாது, பயோ உரம் போடுறது கிடையாது, இயற்கை உரங்களை நம்ம உபயோகிக்கிறது கிடையாது. எல்லாமே இம்போர்ட் பண்ணுற உரங்கள் எல்லாமே ரசாயனம். அது என்னென்ன கலக்கிறான்னு தெரியாது. யூரியா என்கின்ற அந்த ரசாயன உரத்தில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கமர்ஷியல் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. இதெல்லாம் தேவையில்லையே. முன்புழு கலாச்சாரம்னு ஒன்று நம்ம ஊர்லேயே இருந்தது. வர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வச்சுருந்தாங்க. இயற்கை உரம், மண்புழு உரம், இயற்கை சாண உரம், இந்த மாதிரி உரங்களை போட்டு வளர்க்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற காய்கறிகளும் பழங்களும் மக்கள் உண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மக்களின் வாழ்வு மேம்படும். இது நான் ஜென்ரலாக சொல்கிறது. அவர் ஏன் அதை ரசாயன உரங்களை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, ரசாயன உரம் எல்லாமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ரசாயன உரத்தை இம்போர்ட் பண்ணும்போது அதில் இந்த ஃப்ரைட் சார்ஜஸில் இருந்து எல்லாமே இந்த க்ரூட் ஆயில் ஏறினதுனால விலை ஏறி போச்சு. அதனால தான் ஒரு மெயினாக ரசாயன உரத்தை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு மிக 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 வரவேற்கத்தக்க ஒரு இது. என்னதான் போர் நடந்தாலும் நம்ம நாட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரசாயன உரத்தை அவாய்ட் பண்ணிட்டு இயற்கை உரத்தையே நம்ம பயன்படுத்தணும்னாக்கா நம்ம நாடு கண்டிப்பாக செழிப்பாகும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நன்றி, வணக்கம்.